வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் சோஃபி மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் நமக்கு 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை எரிகோவிலும் 7 நாட்கள் என்ற சிறப்பு ஜெபம் நம்ம நடத்தினோம். அதுல நிறைய பேர் நீங்க கலந்து கொண்டீங்க. உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. சாட்சிகள் கூட அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் மகிமை அடைவாராக. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரமானது உங்கள் ஒவ்வொருவர் பேரிலும் நன்மைக்கு ஏதுவாக இப்பொழுதே இறங்குவதாக என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இதோ இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை, அருமையான ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். இந்த வசனம் கர்த்தருடைய சமூகத்திலே நான் உங்களுக்கு பேசும்படியாக பெற்றுக்கொண்டது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ராஜரீகம் பண்ணும் கர்த்தர் இந்த வேத வாக்கியத்தை பேசும்படியாக எனக்கு இந்த நாளிலே பணித்திருக்கிறார், எங்களுக்கு பணித்திருக்கிறார். இப்பொழுதும் கூட அந்த வசனத்துக்கு நேராய் திரும்பலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடுகிற ஊழியக்காரர் பவுலுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய ஒரு தீர்மானம், அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு முடிவுரைக்கு வருகிறார், ஒரு தீர்மானத்திற்கு ஒரு முடிவுக்கு வருகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 12:7 சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதுனால நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஒருவேளை அவர் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை இப்படி அவர் டெரைவ் பண்ணி வைக்கிறார். வேளை பரிசுத்த ஆவியானவர் இது ஒரு ஆங்கிள் அப்படின்னு உணர்த்தி இருக்கலாம். ஒரு ஆங்கிள் இது. ஆனா இதை நீக்கும்படியாக தேவனிடத்துல 3 தரம் வேண்டிக் கொண்ட போது தேவன் அதை என்ன சொல்றார்? முள்ளுன்னு சொல்றாரா? இல்ல. அவர் என்ன சொல்றார் பாரு சோஃபி, 1ஆம் வசனத்துல படி. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இது பலவீனம்னு கர்த்தர் காட்டுறார். ஒரு ஆங்கிள் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான். இல்லைன்னா அவரே அந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கலாம். ஏன்னா கர்த்தர் இது முள்ளுன்னு சொல்லப்பட்டது கர்த்தர் வந்துச்சுன்னு சொல்லப்படலை. அவர் எழுதுறார். அவர் பகுத்தறிஞ்சு இப்படி எழுதலாமா இருக்கலாம். அவரே இது ஒரு காரணமா இருக்கும் கண்டுபிடிச்சு எழுதிடலாமா இருக்கலாம். ஆனா தேவன் அதற்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? பலவீனம். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஓகே, ஒருவேளை ஏராளமான வெளிப்பாடுகள் கிடைத்து மகா ஞானம் பெற்றவர் போல அவர் இருந்ததுனால இந்த ஒரு பலவீனம் இருக்கட்டும்னு தேவன் விட்டார் என்று அவர் பகுத்தறிகிறார் போலும். ஆகவே அது என்னை கூட்டுகிற சாத்தானுடைய தூதன் மாதிரி இருக்குது. நான் என்னை உயர்த்த முடியாதபடி அது கரெக்டா கொட்டுது. அந்த பலவீனம் என்னில இருக்குதே அப்படின்னு சொல்லி 3 தடவை கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்றார். கர்த்தரிடத்தில் 3 தடவை விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார்னா, பலவீனத்திலே. இப்போ சோஃபி, இது ஒருவேளை இவருடைய பகுத்தறியின்படி முள்ளுன்னே எடுத்துக்கிடலாம், ஒரு ஆங்கிள். ஆனா மிக முக்கியமா கர்த்தருடைய வார்த்தையை கவனி. பலவீனம். அப்ப பலவீனங்கள் தாண்டணும். இந்த பலவீனங்கள் ஏன் வருகின்றது? பலவீனம் அதாவது
நம்ம பூமியில மனிதர்களால் பிறந்த எல்லாருக்குமே வந்து பலவீனங்கள் வருவதுண்டு. பலவீனங்கள் வந்து போகும். சிலருக்கு வந்து பெர்மனண்டா இருக்கக்கூடிய பலவீனங்கள் உண்டு. பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது பலவீனமான பாண்டம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன சொல்றது, இந்த பலவீனத்துல எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான் தாங்க வேண்டியதா இருக்கு. சுகவீனம் வேற, பலவீனம் வேற, வீக்னஸ் வேற. இப்ப இந்த விதமா பலவீனங்கள் எதனால எல்லாம் சொல்லுதுன்னா, முதிர் வயது நிமித்தமா. முதிர் வயது நிமித்தம் அகியா கண் இருள் அடைந்திருந்தார். அவர் வந்து பார்வையில. ஆனா அதே மாதிரி முதிர் வயது மோசைக்கு வந்துச்சு, அதையும் வரல. ஈசாக்குக்கும் பார்வை குறைஞ்சிருந்தது. இப்ப நம்ம ஈசாக்கெல்லாம் குறை சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு 3 பெரிய முற்பிதாக்கள்ல ஒருவரா இருக்கிறார். இயல்பா வரலாம், பலவீனத்தின் நிமித்தம், முதிர் வயது நிமித்தம் வந்திருக்கலாம். ஆனா பட்சபாதத்தோடு எதையும் செய்யக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறது ஒண்ணு, அவர் பட்சபாதத்தோடு பிள்ளைகிட்ட நடக்கிறார், அப்படி இருக்கக்கூடாது. சரி, ஓகே, இதுதான் பலவீனங்கள். இப்ப இந்த பலவீனங்கள் வாழ்க்கையில முதிர் வயதுனால வரலாம். சில நேரம் ஒரு சுகவீனம், நோய் வந்து விட்டு போனதற்கு பிறகு இருக்கலாம், வீக்னஸஸ் இருக்கலாம். கொரோனா வந்து போச்சு, அநேகர் என்ன சொல்லுவாங்க, அடடா கொரோனா வந்து போனதுக்கு பிறகு முடி அதிகமா விழுந்துகிட்டே இருக்குதுங்க, வீக்கா இருக்குது, டயர்டா ஃபீல் பண்றேங்க அடிக்கடி, அப்படி சொல்றாங்க. பலவீனங்கள் இதெல்லாம் ஒரு ஜெனரலா இருக்குது. ஆனா இவருக்கு இந்த சிக்னஸ் ஏதோ இதனால வரல. இவருடைய காரியம் என்ன அப்படின்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனம் ஒன்றை நம்ம வாழ்க்கையில சேர்த்து வச்சிடக்கூடாது. எப்படி அப்படின்றத இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். இவருடைய வாழ்க்கையினுடைய முன்பகுதி எப்படி இருக்கு? அநேக தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து சிறையில போட்டு சித்திரவதை பண்ணவும், அவர்களை கல்லறிந்து ரத்தம் சிந்துகிறதுக்கு கிட்டத்தில் அவர் நின்றுகிட்டு இருக்கிற ஒரு செயல்பாடு இருக்கு பத்தியா? அந்த ஒரு செயல்பாடெல்லாம் செய்யும் போது இவருடைய இங்க பாரு, முழு சரீரத்தில் உள்ள ரத்தத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் ஒரு பகுதி ரத்தம் தான் அதில் எங்கேஜாக இருக்கு இல்லையா? அவைகள் எல்லாம் இந்த இரத்தப்பழிக்கு உள்ளாகி இருக்கிறதுல இருந்து ஆண்டவர் மீட்டு எடுக்கிறார். கிறிஸ்துக்குள் இருந்தால் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய கோபம் எப்போ எழும்புதுன்னா சோஃபி, மற்றவருடைய ரத்தத்தை சிந்துகிற ஒரு செயல்பாடுன்னு வரும்போது மட்டும் தேவன் ரொம்ப கோபப்படுறார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவர்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரு தெரியுமா? ஆலயத்தை கட்டுறதுக்கு மட்டும் விட மாட்டாரு. நீ அநேகருடைய ரத்தத்தை சிந்தின தாவீது, ஆலயத்தை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அநேகருடைய ரத்தத்தை சிந்துகிறதற்கு காரணமா இருக்கிற ஒரு நிலைன்னு ஒண்ணு வரும்போது ஆண்டவர் வந்து கட்ட விட மாட்டேன்னு. அப்ப அது போல அவருடைய கோபம் எழும்புகிற ஒரு போர்ஷன் அப்படின்னு ஒண்ணு வரும் பார்த்தியா? அதுல வருகிற ஒரு பலவீனத்தை அவருடைய வல்லமையே வந்து தாங்குகிறது. உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமா வந்து இறங்குது. இறங்கினாலும் இது அப்சார்பிங் பவர் வந்து குறைஞ்சு போச்சு. ஏன்னா முதலாவது எழுந்த தேவ கோபம் இது இந்த எல்லைகள்ல இறங்கி சில பலனெல்லாம் சாம்பலாக்குனது போல நடந்திருக்குமா இருக்கலாம் ஆவிக்குரிய பிரகாரமா. இப்போ இவருடைய வல்லமை முழுவதுமா இறங்கினாலும் இவர் வந்து கிரகிச்சு பெற்றுக்கொள்றது டைம் லேட் ஆகிட்டே இருக்கு. அதனால ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, ஏப்பா உன் பலவீனம் இப்படிதான் இருக்குது, உன் பலவீனத்துல என் பலம் பூரணமா விளங்கும், ஆனால் அது பலவீனமா இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த விதமான பலவீனத்தை சேர்க்கக்கூடாது. இப்ப நீங்க சொல்லலாம், பிரதர் நான் யாருடைய ரத்தத்தையும் சிந்தவே இல்லையேன்னு. வேதம் சொல்லுது, உன் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியாயாக, அங்குமெங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம். அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லலாம் நான் யாருடைய ரத்தத்தையும் சிந்தல. இப்ப உங்களுடைய மருமகளுடைய அல்லது உங்களுடைய மாமியாருடைய அல்லது உங்களுடைய வீட்டாருடைய உள்ளத்தை உடைக்கும்படியாக அவர்களை கேவலப்படுத்தி கேவலமா நடத்தி அவருடைய உள்ள உடைக்கிறாங்க பாரு. அது வேதம் சொல்லுது, மனுஷரை பகைக்கிறவன் கொலைபாதகன். இந்த விதமான செயல்பாடு செய்கிற பொழுது தேவனுடைய கோபம் எழும்புகிறது. அதனால் பின்பதை நீங்க மன்னிப்பு கேட்டுறீங்கல்ல, ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சிட கூட இது எப்படி இருக்குதுன்னா, ஃபயர் ஆகி தீ பிடிச்சி எரிஞ்சதை திரும்ப குணமாக்கி கொண்டு வர்ற மாதிரி அவருடைய முழு வல்லமை வந்து இறங்குது. ஆனால் இதுக்கு மேல அவங்கள தூக்க முடியல. ஒரு இந்த மாதிரி நேரத்துல தான்
இந்த பலவீனங்களை நீக்க தான் மருத்துவ உதவிகள் தேவை, கண்டிப்பா தேவை இருக்கு. இப்ப ஆண்டவர் எசேக்கியாவை எனக்கு ஞாபகம் வருது. எசேக்கியாவை வந்து ஆண்டவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறாரு, சுகமாக்குறாரு, மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து சுகமாக்குறாரு. ஆனாலும் கூட வந்து அத்திப்பழ அடைய கொண்டு வந்து பிளவையின் மேல போடுங்க, அது சொன்ன உடனே அந்த ஆண்டவர் இயேசு மகாராஜா காலத்துல அநேகர் சுஸ்தமானாங்க இல்லையா, தொட்ட உடனே சுகம், சொன்ன உடனே அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே சுகம், அந்த மாதிரி உண்டாகல எசேக்கியாவுக்கு. ஆனா அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த இது அப்போ வந்து அந்த நாட்டு மருந்து அத்திப்பழ அடைய பிளவையின் மேல போடுங்கள்னு சொல்றாங்க, சொல்லப்படுது இல்லையா. இவர் பாகைக்கு பாகை 10 பாகை திரும்பி பின்னிட்டு திரும்பத்தக்கதா காமிக்கிறாரு. சூரியனே இப்படி இந்த சூரிய கடியாரத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவரால் முடியுது. ஆனால் அவர் வந்து அவருடைய வல்லமை அந்த பலவீனத்தை மாற்றுறதுல இறங்குறதுல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சுகம் கொடுக்கல. ஏன் கொடுக்க மாட்டாருன்னா அவருடைய உள்ளத்தை இவர் ஏதோ எங்கோ ஒரு இடத்துல புண் பண்ணியிருக்கலாம். அதனால அவர் இன்னொரு ட்ராக் வச்சிருக்கிறாரு, இந்த பழத்தை அடை போட்டு வைங்கப்பா சோமாயிரும். ஒரு சிலருக்கு பாரு நம்முடைய உமிழ்நீரை வச்சு சேருண்டாக்கி பூசி போய் சீலோம் குளத்துல கழுவி சோமாக சொல்றாரு. அந்த கீழ்ப்படுதலை பாக்குறாரு. இவருடைய ஜீவன் பாரு உமிழ்நீர்ல சொல்லுனால கிடையாது, வார்த்தையினால கிடையாது. உன் விசுவாசத்தினுடைய உனக்கு ஆள் கூட சொல்ல மாட்டாரு. அப்ப உமிழ்நீர் இறங்க வேண்டியிருக்கு, மண் தேவைப்படுது, அதோடு கூட கீழ்ப்படிதல் தேவை இருக்கு, சீலோம் குளத்துல தண்ணீர் பட வேண்டி இருக்கு. இத்தனை பாஸ்வேர்ட் கிளியரானா கண்ணு தெரியுது, சோமாகுது. அப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை செய்துதான் விடுவிக்க வேண்டும், அல்லாட்டா அத்திப்பழ அடை வேணும். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, தீமோத்தி உன் வயிற்றில் அடிக்கடி நேரிட பலவீனங்களுக்காக இப்ப ஜோம் பண்றையா, பி ஹீல், சரியா பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் திராட்சை ரசம் சேர்த்துக்கப்பா. தண்ணீர் மாத்திரம் குடியாமல்னா 2 காரியம். ஃபாஸ்டிங் இருக்க நேரத்துல தான் தண்ணீர் மாத்திரம் குடிப்பாங்க, அது இல்லாம திராட்சை ரசம் சேர்த்துக்க. இல்லைன்னா வெறும் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிற நேரத்துல கொஞ்சம் கிரேப் ஜூஸும் குடி. இப்ப அந்த ஹீலிங் ப்ராசஸுக்கு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஹெல்ப் உள்ள தேவை இருக்குது. இவருடைய உருமால்களை போட்டா பிசாசு ஓடுது, எத்தனை பேர் சொஸ்தமாறாங்க. ஆனா கூட இருக்கிற தீமோத்தேயுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை, அதான் அங்கதான் மேட்டர் இருக்கு. அப்ப நம்ம சில நேரங்கள்ல இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியில சுகம் கொடுக்கலாம், வழிகள் இருக்கலாம், வழிகள்னால சுகமாக்கலாம். ஏன்னா தீமோத்தேயை பொறுத்த மட்டும் ஒன்லி மிராக்கிள்னு இல்லாம தீமோத்தேயை பொறுத்த மட்டும் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவா இருக்கிறாரு. அவங்க பாட்டி, அவங்களுடைய தாயார் எல்லா விசுவாசம் பெர்ஃபெக்டா இருந்து வந்திருக்காங்க, துணிகிற பாவம் இல்லாம தான் ஓடி வந்திருக்காரு. நல்ல ஒரு அருமையான, இவருக்கு தன்னை போல கரிசனையா விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்றாரு இவரை தவிர. ஒரு நல்ல ஒரு உள்ளம்தான். ஆனா கர்த்தர் குணமாக்குறதுல அது தேவை இருக்குது பத்தியா. அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பலவீனத்தை சேர்க்காதிருங்கள். வாலிபரே, உங்களுக்கு முதிர் வயதெல்லாம் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு எதுக்காக நான் எடுக்கிறேன் இந்த பாடம், இவர் வந்து சவுலும் வாலிபனா இருந்தப்போ ஓடின ஓட்டம் தான் பின் நாட்கள்ல ஒரு பலவீனத்தை சுமக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம், இல்லாம வராது. அப்ப இவருக்கு உண்டான எல்லா விதமான மேன்மையான வெளிப்பாடு நிமித்தம் அவர் உயர்த்தக்கூடனா கர்த்தர் என்ன செய்யணும், விளையாட்டு காலத்தில் என்ன செய்தார் இஸ்ரவேலருக்கு, நீ எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் வைக்கிறேன், அவளை வச்சா போதும். பயத்தோடையே தான் இருப்பார் பவுல், கர்த்தருக்கு பயந்துகிட்டே தான் இருப்பார். அப்புறம் எங்க சாத்தானுடைய தூதன் எதுக்கு வேணும், அப்ப அந்த முள்ளு ஏன்? அப்ப இந்த பலவீனம் என்ற ஒன்றை நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது வாழ்க்கையில, புரிஞ்சுக்கிடணும். மேன்மை நிமித்தமா அநேக வெளிப்பாடுகள் நிமித்தமா வந்திருக்கலாம் ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் அவருடைய பழைய ஓட்டம் தாறுமாறான ஒரு ஓட்டம், அப்படிப்பட்ட துணிகரமான ஓட்டம். அது பிதாவுக்காக, அதாவது தேவனுக்கான வைராக்கியமா இருந்ததுனால கர்த்தர் அதை குறித்து ஒன்றும் சொல்லாம என் பலம் பூரணமா விளங்கும். அப்ப சிலர் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோபி, பாவத்தை செய்யறது ஆண்டவரை மன்னிச்சிடும், பாவத்தை செய்யறதை மன்னிச்சிடும், பாவத்தை செய்யறது மன்னிச்சிடும், இப்படியே சொல்லிக்கிட்டே போகும்போது உங்களுடைய பிளட் பாவத்தை நன்கு அனுபவித்து விட்டு திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் ஓடி 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 நின்று ஒரு நாள் கையை காலை பிடிச்சி ஆண்டவரை கெஞ்சவொடனே மன்னிக்கிறார். ஆனால் அந்த பகுதி முழுவதும் ஒரு எல்லாம் புதிதாக என்னன்னு சொன்னால் சிகரெட் போய்ச்சிக்கிட்டே இருக்கிறான்.
24 மணி நேரம் சிகரெட்டு புகைச்சிக்கிட்டு இருக்கிறவன் உதடெல்லாம் வெள்ளையாக போயிடுது. ரட்சிக்கப்பட்ட உடனே வெயிட் மாறிடுது டப்புன்னு. கர்த்தருடைய வல்லமை இருக்க தான் செய்யுது. எத்தனை பேருக்கு மாறி இருக்கு டக்குன்னு? எல்லாருக்கும் மாறுறதில்ல. ஒரு ப்ராசஸ் இருக்காது. அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு இப்படி துணிந்து நம் சரீரத்தை கெடுத்து கொண்டால், சிலர் பேர் ரொம்ப சாரம் குடிச்சு எப்படியா ஒரு நாள் மன்னிப்பு கேட்டலாம் குடிச்சு போய் அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டு வர்றாங்க நோய். ஆனால் அவங்க உடம்புல பார்த்தேன்னா சில பலவீனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது ரெஸ்டோரேஷனுக்கு ஏன் தேவனுடைய வல்லமை இறங்கக்கூடாது? உன்னை ரட்சிக்கிற வல்லமை ஏன் இறங்கும். ஆனால் சில நேரம் இப்படி துணிகரமாக செய்ததுனால சரி அவனே தன்னை குணமாக்கிக்கிட்டுன்னு விட்டுறாரு. அந்த மாதிரி நேரத்தில் தான் வெளியே எக்ஸ்டர்னலாக வச்சிருக்கிறதான ரெமடிஸ் தேட வேண்டிய ஒரு மருத்துவம் அதனுடைய ஒத்தாசை நாட வேண்டியது வருது. அப்போ நீங்கள் வாலிபரே, இந்த இளைஞர்களே, அல்லாட்டா நீங்கள் 50-60 வயது கூட இருக்கலாம், இனி வரும் நாட்களுக்கு பலவீனத்தை சேர்க்காதருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமலும் பலவீனம் சேருது. அறியாமலும் ஜனம் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அதனாலே இருக்கு. ஆமா, பாவம் ஒரு பக்கம், அது ஆண்டவருக்கு முன்பதாக செய்கின்ற துன்மார்க்கமான வாழ்க்கை, அதனோடு கூட அறியாமலும் பலவீனத்தை சேர்த்துக்கொள்றாங்க. அப்ப இதுல இருந்து விடுபடவும் வேகமா சரியாகவும் பாரு, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்குன்ற அறிவு. ஆனால் அவர் பலம் பூரணமா விளங்கினாலும் அப்சர்வ் பண்ண முடியல. வயதுல ரொம்ப கூடுனவங்க, வயதானவங்களுக்கு மாத்திரை கொடுத்தா டாக்டர் சொல்றாரு அவங்க சரீரம் இதை அப்சர்வ் பண்ண முடியாது. அது ஃபுட்ல இருந்து கூட அவங்களால போதுமான அளவு பலனை சேகரிக்க முடிய மாட்டேங்குது. அந்த நிலைமை அளவுக்கு உங்களுடைய ஆத்மாவை மற்றும் உங்க சரீரத்தை டேமேஜ் பண்ணிக்காம பாருங்க. சரீரத்துக்கு விரோதமான பாவங்கள் இருக்கின்றன, அதனால் டேமேஜ் பண்ணாம பார்த்துக்கிடுங்க. ஓகேயா? பண்ணிட்டு நீங்க வரும்போது அந்த ரெஸ்டோரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ரெஸ்டோரேஷனுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஆண்டவர் இயேசு ஒரு அத்திமரத்தை சபிக்கிறார், உடனே பட்டு போகல. இட் டுக் டைம். அன்னைக்கு ஒன் டேனா மறுநாள் காலை வரைக்கும் ஆயிடுச்சு, வரை எடுத்து அது பட்டு போகுது. அதுபோல ரெஸ்டோரேஷன் டைம்ன்ற அந்த டைம் இவங்களுடைய வாழ்க்கையில இழுத்துக்கிட்டே போறதுனால தான் தேவ வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது டக்குன்னு சுகமாக்குறதுக்கு. அப்படிப்பட்ட ரெஸ்டோரேஷன் டைம் டக்குன்னு வர்றதுக்கு வழி ஒண்ணு இருக்கு. அதை இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் இல்லைன்றது போல இருந்ததுக்கு பதில் இப்ப இருக்கு. அது என்ன? வேதாந்தத்துல வாசிக்கலாம். யாத்திராமம் 1ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய 2 வசனங்கள்ல ஆண்டவர் அங்க ஒரு விடையை வச்சிருக்கிறார். படிக்கலாமா? இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். பாரு சோஃபி, உயிர் காப்பாற்றுகிற ஒரு வேலை செய்தால் பாரு. ராஜாவுடைய கட்டளை என்ன? ஆண் பிள்ளை எபிரே ஸ்திரீகள் பிறந்தா பொண்ணு பொண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க அவங்களை காப்பாத்துறாங்கல்ல. ஒவ்வொரு உயிர் காப்பாத்த தேவன் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இது நிமித்தம் மருத்துவச்சியுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இப்ப தேவனிடத்துல ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்? ஆமணக்கு செடியை யோனாவின் தலைக்கு நிழல் உண்டாக்க ஒரே நாள் இரவிலே ஓங்கி வளர பண்ணுகிற வல்லமை இருக்கிறது. அதுதான் தழைக்க செய்கிறது. குடும்பங்களை தழைக்க பண்ணினார். மருத்துவச்சியோட குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். கர்த்தர் ஒரு நன்மை செய்தாராம், தழைக்க செய்தார். இப்ப இந்த ரெஸ்டோரேஷன் டைம் எடுக்கிற ரொம்ப டைம் ஆகுது அப்படிங்கிறது இருக்கிறது இல்லாம, அதுக்கு நீங்க குடும்பம் தழைக்கணும். உங்க குடும்பம் உங்க தொழில் தழைக்கிறதுக்கு உயிர் காப்பாற்றுகிற ஒரு பணி செய்யுங்கள். அடாடா, நான் டாக்டரா இருக்கக்கூடாதா, ஒரு மருத்துவச்சியா இருக்கக்கூடாது, ஒரு நர்ஸுக்கு படிச்சிருக்க கூடாதுன்னு பயப்பட வேண்டாம். நீங்க நர்ஸா இருந்து தான் காப்பாற்றணுமா? நீங்க ஆஸ்பத்திரி ஊழியம் செஞ்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிரெட் அல்லது ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற உங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இருக்கலாம், போய் பார்த்து அன்போடு விசாரித்து அவங்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. உண்மையா நீங்க கிளம்பும் முன்பதான் உங்க குடும்பம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்புல ஒப்பு கொடுத்துட்டு புறப்படுங்க. அப்பொழுது ஆண்டவர் அந்த உயிர் நீங்க காப்பாற்றதை கவுண்ட் பண்ணிட்டே இருப்பார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற ஞானம் உள்ளவன்
ஜீவனை காப்பாற்றுகிறவர்களும் ஞானம் உள்ளவர்கள் தான். அந்த உயிர் காப்பாற்றுகிற பொழுது உங்க குடும்பம் இந்த பழைய தீமைகளின் நிமித்தமா இருந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி சௌக்கியப்படுத்தி நல்லா தழைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒரு சேவையும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியம் பண்ணவும் செய்யலாம். வெறும் நோயுற்றவங்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு செய்யற ஊழியம். ஒருத்தங்க வாழ்க்கையில தற்கொலைக்கு நேரம் ஓடிட்டு இருக்காங்க, இவங்க கொஞ்சம் நேரம் எடுத்து, அவங்க எப்படி போனா என்னன்னு விடாம எடுத்து ஜெபத்தோட தன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி ஆண்டவர் அவங்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க பாத்தியா, அதுதான் ஒரு அருமையான சேவை. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம 2 பேரும் விருதுநகர் ரிவைல் பிரேயர் சென்டரில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குடும்பத்தினர் ஒரு வாலிப பிள்ளை, அந்த பெண் பிள்ளை வேறொரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு மனிதன் அவன். உனக்கு தெரியும்ல? ஆமா, இது போல ஒரு சில வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம அந்த நாட்கள்ல நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். அப்ப அப்படி ஜெபம் பண்ணப்ப அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு? மனம் மாறிடுச்சு. ஆண்டவர் மாத்திட்டார். ஏன்னா அவளுடைய சாய்ஸ் தப்பான ஒன்றா இருந்தது இல்லையா? தவறான ஒன்று, அதை நம்ம வெளியே சொல்லக்கூடாத அளவு ஒரு தப்பான ஒரு சாய்ஸா இருந்தது. ஆனா நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டாள், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தாள். அப்ப நம்ம 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணின பொழுது அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த பழைய தப்பான தொடர்புகளை எல்லாம் விட்டு ஒழித்து, அதாவது தொடர்பு என்னது, பேசின அந்த நேரங்களெல்லாம் விட்டு மறந்து தனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் ஒன்று இருக்கின்றதை கண்டறிந்து கீழ்ப்படிஞ்சா நல்ல திருமண வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. இப்ப நான் என்ன சொல்றேன், இது மாதிரி ஒவ்வொரு ஜீவனை காப்பாத்துறோம் பாத்தியா, தேவன் இதை பார்த்துதான் இப்படி நீங்க சேவை செய்ய ஆரம்பித்தால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதுவும் மருத்துவ சேவையானாலும் உயிர் காக்கும் பணியாக எதுவானாலும் அது பிரயோஜனமா இருக்கணும். ஆமா, அப்படி நீங்க செய்கிற பணியின் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். அந்த நேரம் இந்த பலவீனம் ஓடி ஒளியும். நமக்கு என்றே ஓடுகிற ஓட்டம் என்று இராதபடிக்கு மற்றவர்களுக்காகவும் நம்ம பிரயோஜனமாக கனி கொடுக்கிற வாழ்க்கை இருந்ததுன்னா இப்படிப்பட்ட பலவீனங்கள் மத்தியில கர்த்தர் நம்மை மாற்றி அற்புதமாய் நம்மை நடத்துவார். அப்ப இந்த ஊழியம் செய்யலையா பவுல், அவருக்கு ஏன் பலவீனத்தை? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் பலம் பூரணமா விளங்குது. இப்ப நீ 100% ஜெயத்தை எடுக்கணும்ல, உனக்கு வீக்னஸ் இருக்கு, என் பலன் வந்துருச்சு, 100% ஜெயம் எடுத்துருவ. ஆனா என் பலம் ஒண்ணுல ஃபில் ஆகி நிக்குதுப்பா, பயப்படாத, தாங்குது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பலம், உங்க பலவீனம் எங்க இருக்குது, அங்க அவருடைய பலம் இறங்கும்படி அவருக்கு பணிவிடை செய்யுங்க. ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தழைக்கும்படி செய்து, கால்கள் கரடுகள் உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் எங்கெல்லாம் உண்டாயிருந்ததோ அதெல்லாம் மாற்றுவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால கூட சிலர் பலவீனம் அடைகிறாங்க. அநேக பாஸ்டர்ஸ் பார்த்தேன்னா சோஃபி, ஃபாஸ்டிங் இந்த அல்சரை சேர்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, வேறு யாரும் இல்லை, சோஃபியை தான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, சோஃபி பல மணி நேரங்கள் வேதம் படிக்கிறதுக்கு ஜெபரூமுக்கு போய் முழங்காலே நின்று பைபிள் படிப்பான். எனக்கும் அடடா நம்மளை விட ரொம்ப பக்தியா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம நிப்பாட்ட சொல்லக்கூடாது, நம்ம பொறாமப்பட்டிருக்க சொல்கிறோம்னு நினச்சிருவேன். நான் ஜோக்கா சொல்கிறேன் உங்ககிட்ட, நான் அதை கண்டிக்கவே இல்லை. எப்படின்னா அப்படியே இருந்து முழங்கால் பகுதியெல்லாம் அவளுக்கு சில எலும்பே தேய்கிறது போல ஆகிவிட்டது. எப்போ பாருங்க ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலேயே மாத்திரம் நின்று ஜெபம் பண்ணுவாள். அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணதை பார்க்கவே முடியாது. எவ்வளோ பலவீனங்களை கர்த்தர் நிமித்தமா ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்க எதையாயும் இழந்தார். சுகத்தை பலர் இழக்கிறாங்க, அநேக தாய்மார் இழக்கிறாங்க. அவங்க உபவாசம் இருந்து குடும்பத்துக்காக ஃபாஸ்டிங் இருந்து நிற்கிறாங்க, தரப்புல நிற்கிறாங்க. அவங்க கண்கள் எல்லாம் குழி விழுந்து கிடக்கு, பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு அறியாமையினால ரொம்ப பலவீனங்களை சேர்த்துக்காதீங்க. அப்புறம் ஒரு நாள் நீங்க முழங்கால் போடுறதே வேதனையா இருக்கும். ஆகக்கூடாது.
சரிதானா? ஆகவே ஆமாம், முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் முழங்காலில் நின்று படிப்பேன், அதெல்லாம் ஃபுல்லாக அப்படி புறப்பட்டு போய் ரொம்ப ஆண்டவரை சேவிக்கிறோம்னு நினச்சி தங்களை பலவீனப்படுத்தி கொள்றவங்களாம் மாறக்கூடாது. சரிதானா? ரைட்டு. சோஃபி அப்படி தான் இருந்தா, இன்னைக்கு அவள் காலெலாம் வேதனைப்படுறதுக்கதான் இருக்குது. அவ்வளவு முழங்கால நின்று ஜெபம் பண்ணி ஓடினது மட்டும் இல்லாமல் முழங்கால நின்று பைபிள் படிக்கிற ரொம்ப நேரம் படிக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வேதனையை பின் நாட்களில் கொண்டு வருது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் நிமித்தமாக வந்த பலவீனங்களையும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து உயிர் காக்கும் பணி மட்டுமல்ல, ஜீவன் தப்பும்படியாக அநேகருக்கு உதவுவது, உணவு கொடுக்கறதே அவங்களுடைய ஜீவனை காக்கிறது தானே. ஆமாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நேரங்களில் நல்ல உணவு ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பேக்கெட் போட சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு எல்லாருக்கும் போய் இதை கொடுங்க, உணவு இல்லாதவர்களை பார்த்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவேன். நம்ம ஊழியத்தில் இருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் ஓடி போய் கொடுத்துட்டு வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆமாம், ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, கொர்நேலியு உன்னுடைய தர்மங்களும் ஜெபங்களும் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டியது. இப்போ ஜெபம் பண்ணால் கேட்கத்தான் செய்கிறாரு, நினைப்பூட்டுதல்னா பதில் கொடுத்தாங்கணும்ப்பா அப்படின்னு அது ஆண்டவர் சமூகத்தில் அலட்டிக்கிட்டே இருக்குது. நினைப்பூட்டுதலாக வந்து எட்டி இருக்கு. தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தா நிறைய பேருடைய உயிர் காப்பாற்றப்பட, அநேகருடைய ஜீவன் தப்புன்னு உடனே தேவனை பார்த்து, ஐயா நீர் கொடுத்த உதவிக்கு நன்றி. இப்போ நான் எங்கே கொடுத்தேன், என் கொர்நேலியு கொடுத்துருக்கான், எனக்கே கடன் கொடுத்துருக்கான்ப்பா, ஏழைக்கு இறங்குறேன்னு கத்திருக்கு, எனக்கு கடன் கொடுத்துருக்கான். ரைட், இப்போ இவனுக்கு பதில் தரணும், அதை அவர் திரும்ப தருவார். தரும்போது நீங்கள் கை வச்சு கேளுங்க, உங்களுடைய முழங்காலில் உங்கள் சரீரத்தில் எங்க பலவீனம் இருக்கு, ரெஸ்டோர் பண்ணும் ஆண்டவரை. ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர் உங்கள் பலவீனங்களை நீக்கி உங்களை நடத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இதோ இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த பகுதியிலிருந்து ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாக விளங்குகின்றது என்று நாங்கள் தியானித்தோம். எதனால் பலவீனங்கள் வருகின்றது என்று பார்த்து ஆண்டவரே, இதோ கர்த்தாவே உம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தத்தக்கதான ஆண்டவரை பாவங்களையும் காரியங்களையும் செய்யும் பொழுது ஆண்டவரே, எவ்வளவுதான் கர்த்தாவே அதை நீர் சரி பண்ண ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அதை அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுதும் அதனால் வந்த பாதிப்புகள் சரீரத்தில் எவ்வளோ பலவீனத்தை உண்டு பண்ணுகின்றது என்று பார்த்தோம். கர்த்தாவே, இதோ அறியாமையினாலும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு வருகிற பலவீனங்கள் உண்டு, ஊழியத்தின் நிமித்தமும் வருகின்ற பலவீனங்கள் உண்டு. என்றாலும் எல்லா பலவீனங்களையும் நீர் ஆண்டவரை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கின்றேன். உடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கி யாரெல்லாம் பலவீனத்தோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ உடைய கரமே அவர்களை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய பலனே அவர்களுக்கு பூரணமாய் தாங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தழைக்க செய்தது போல நீங்கள் அநேகருடைய ஜீவனை காப்பாற்றுகிற பணியை இன்றிலிருந்து துவங்குங்கள். விசேஷ விதமாக நம்முடைய ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறீர்கள் அல்லவா? மாதந்தோறும் 5 அப்பம் 2 மீன் அடையாளமாக ஒரு காணிக்கை கொடுத்து தாங்குகிறீர்கள் அல்லவா? அதுவும் அநேகருடைய உயிர் காக்கிற, அவருடைய ஜீவனை காக்கிற பணிக்கு உதவியாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இதை செய்கிறீர்கள். கர்த்தர் இதற்கேற்ற பலனை உங்களுக்கு நிறைவாய் தருவார். ஆமென். God bless you. God bless you.